ஒருவேளை வழக்குகளுக்கு விழுவுமோ ஏறும்போதே தடுக்குது. ஆக அந்த வகையில இந்த காவிரி நீர் நதிநீர் உரிமையை நான் எப்படி விட்டு கொடுப்பேன், நான் டெல்டாக்கார, நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் இப்படின்னு சட்டமன்றத்தில் ஒரு குரல் முன்னாடி கேட்டுச்சு 2021. யாருக்காவது அந்த குரல் யாருடைய குரல்னு ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த வெள்ள சட்டை வெள்ள வேட்டி போட்ட அந்த பெரியவரை ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, நீ உண்மையிலுமே டெல்டாக்காரனா இல்ல உள்டாக்காரனாங்கிற கேள்வியை ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாங்க வைக்கிறோம். நீங்க தான் சட்டமன்றத்தில் பேசுனீங்க, காவிரி நதிநீர் உரிமையை நான் ஒரு வருடம் விட்டு கொடுக்க மாட்டேன், அந்த தண்ணியை குடிச்சுதான் நானும் வளர்ந்தேன், எங்க அப்பாவும் வளர்ந்தாரு. நீங்க வளர்ந்தீங்க ஐயா, நீங்க வளர்ந்தீங்க, வளர்ந்ததோடு சேர்ந்து உங்களுடைய துரோக வரலாறும் சேர்ந்து வளர்ந்துச்சு. அந்த காவிரி நதிநீர் உரிமையில எங்களுக்கான பங்கீட்டை நீதிமன்றம் கொடுக்க போகும் பொழுது 71 அந்த வழக்கை வாபஸ் பண்றது உங்கள் அப்பா ஐயா கலைஞர் கருணாநிதி. 72 அவன் அணை கட்டும் பொழுது வேடிக்கை பார்த்தது இந்த ஐயா கலைஞர் கருணாநிதி. 74 ஒப்பந்தம் முடியும் பொழுது 50 ஆண்டு கால ஒப்பந்தம் முடியும் பொழுது வேடிக்கை பார்த்தது இதே ஐயா கலைஞர் கருணாநிதி. 2008 எங்களுக்கான உரிமைகள் பறிபோகும் பொழுது அன்னைக்கு உட்கார்ந்து வேடிக்கை பார்த்ததும் இதே கருணாநிதி. எல்லா வேலையும் செஞ்சது ஐயா கலைஞர் கருணாநிதி. அந்த கருணாநிதியை ஒரு வார்த்தை பேசிட்டோம் அப்படிங்கிறதுக்காக சிறைப்படுத்துவோம். கருணாநிதி எப்படி அசிங்கப்படுத்துவீங்க, ஸ்டாலின் எப்படி அசிங்கப்படுத்த, என்ன மனித புனிதர்கள் அவங்க ரெண்டு பேரும், இது ஒண்ணுத்துக்கும் உதவாது. ஐயா கலைஞர் கருணாநிதி கூட இப்ப அண்ணன் சொன்னார்ல ஒரு பெரிய எழுத்தாளர்னு, அந்த மாதிரி நைட்ல படிக்கிற புத்தகங்கள் நிறைய எழுதி இருக்காரு அவரு. அதே 24 புக்கம் தான், 24 பக்கம் தான் இருக்கும். நாங்க என்ன கேட்கிறோம், நீ தேர்தல் அறிக்கை வெளியிட்டுடா திமுக, அதுவே 200 பக்கம் தான். நீங்க செஞ்ச சாதனை வெறும் 24 பக்கத்துல முடிஞ்சிருக்கலாம், அவ்வளவுதான் நீங்க செஞ்ச சாதனை. அந்த சாதனையில என்ன இருக்கும், திமுகவுடைய கழக மாவட்ட செயலாளர் பணம் சம்பாதிச்சது இருக்கும், நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டது இருக்கும். இதை தாண்டி வேற என்ன இருக்கு, காவிரி நதிநீர் உரிமையை யார்கிட்ட பெற்றுக் கொடுப்ப பார்த்தா போட்டிருக்கு கர்நாடக அரசு. கர்நாடக அரசு இல்ல, காங்கிரஸ் திமுக அரசாங்கம். அங்க ஓட்டு பிச்சை எடுக்க போனீங்களே ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, அங்க ஓட்டு பிச்சை எடுக்க போனீங்களே ராகுல் காந்தி அவர்களே, எங்கள் உரிமையை ஏன் பெற்றுக் கொடுக்க முடியல? அவன் என்ன மேகதாதுல அணை கட்டுவேங்கிறான், காங்கிரஸ் நிதி ஒதுக்கு, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு 10 சீட் அவனுக்கு எதுக்கு கொடுத்த? அதை கேட்டா பதில் இல்ல. தமிழ்நாட்டில் காவிரி நதிநீர் உரிமை குறித்து, காவிரி சிக்கல் குறித்து பேசுவதற்கு ஒரே தகுதி நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. நாங்க மட்டும்தான் போராட முடியும். இதே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது வேடிக்கை பார்த்துச்சு, திமுக ஆட்சியில் இருக்கும்போது வேடிக்கை பார்த்திருக்கு. அவங்களோட கூட்டணி கட்சியில இருந்தவங்க யாராவது ஒருவர் இந்த போராடுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? கேட்டால் ஐயா ஸ்டாலின் பேசுவாரு, நாங்கள் நீதிமன்றத்தை நாட போறோம், கூடங்குளம் அணுகுலை பிரச்சனை நீதிமன்றத்தை நாடணும், முல்லை பெரியாறு பிரச்சனை நீதிமன்றத்தை நாடணும், அங்க பாலாறு பிரச்சனை நீதிமன்றத்தை நாடணும், ஆத்துமணல் ஆள்றது நீதிமன்றத்தை நாடணும், மலையை உடைக்கிறது நீதிமன்றத்தை நாடணும், காவிரி பிரச்சனை நீதிமன்றத்தை நாடணும். அப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு என்ன மசருக்கு சம்பளம் கொடுத்து 2 லட்சம் ரூபாய் இருக்கு? எதுக்கு நீ முதலமைச்சர், எனக்கு இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள்? அண்ணன் கூட சொன்னார் கோவப்பட்டு, எரும மாடு பாருங்க எங்க ஒரு கரிகாலன் எரும மாடு உங்க மேல வழக்கு போட போது பாருங்க, எப்படி நீ என்னைய போய் இவங்களோட ஒப்பில்ல அப்படின்னு. அப்ப எந்த தகுதியுமே இல்லாம நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போய் பேசி என்ன பயன் இருக்கு? நேத்து பட்ஜெட் போட்டான், அந்த பட்ஜெட்ல அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் அல்வா கிண்டி கொடுக்குறாங்க எல்லாருக்கும். தமிழ்நாட்டுக்கு கடைசியில பட்டநாமம் போட்டான், தமிழ்நாடுங்கிற பேரே இல்லையா. இப்ப திமுக இருக்கவங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலங்கிறது பிரச்சனை இல்ல, தமிழ்நாடுங்கிற பேரே இல்லாம பட்ஜெட் வச்சுட்டாங்க. அத பிரச்சனை பேசுறதுக்கு நீங்க போனீங்களா பாராளுமன்றத்துக்கு? பாராளுமன்றத்தில் எங்களுக்கு நதிநீர் உரிமை குறித்து ஏன் பேசாம இருக்கிறீங்க? உங்களுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ், அங்க இருக்கிற சீதாராமையா, அங்க இருக்க டி.கே. சிவகுமார், அவங்க நீங்க ஓட்டு கேட்டு அதிகாரத்துக்கு போனவங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம்ல, ஐயா தண்ணி எங்களுக்கு கொடுங்க, நீங்கள் இந்த உபரி நீரை திறந்து விடுறது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய விவசாயம் பாதிக்கப்படுது, எங்களுடைய விவசாயம் இங்க சரியாக இருந்தால் தான் நான் உனக்கு அரிசி பருப்பு கொடுக்க முடியும், தக்காளி வெண்டைக்காய் உனக்கு நான் ஏற்றுமதி செய்ய முடியும். ஏன் இந்த கேள்வியை முன்வைக்கல? முன்வைக்க மாட்டார்கள். எப்படிப்பட்ட தலைவர் பெருமக்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்க, சட்ட பாக்கெட்ல தான் வச்சிருந்த எங்க இருக்குன்னு தெரியல, அந்த துட்டு சீட்டு வந்த உடனே அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிடுவேன். இப்படி ஒரு முதலமைச்சர். அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலைக்கு என்ன காரணம்னு கேட்டா, காவல்துறை முன்கூட்டியே எச்சரிச்சதுங்க. யாரு? அண்ணன் ஆம்ஸ்டாங். ஐயா உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, உங்களை யாரோ கொல்ல போறாங்க, நீங்க பத்திரமா இருந்துக்கங்க. அதுக்கு எதுக்கு காக்கி சட்டை காக்கி பேண்ட்? வீட்டுல போய் நீங்க உட்காந்துக்கலாமேங்கயா. எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கு எதற்கு காவல்துறை? அதை கையில வச்சிருக்கிற உள்துறை அமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின், உள்துறை அவர் தான் கையில வச்சிருக்காரு. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாதா? தொடர்ச்சியான படுகொலைகள் 68 படுகொலைகள் கடந்த ஒரு மாதத்துல மட்டும் ஐயா மு.க. ஸ்டாலினுக்கு தெரியாம, தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியாம, உள்துறை அமைச்சகத்துக்கு தெரியாம இத்தனை அரசியல் பிரமுகர்கள் வெட்டப்பட முடியுமா? வெட்டி கொல்லப்பட முடியுமா? ஆம்ஸ்டாங் அவர்கள் கேட்டிருக்காரு, எனக்கு துப்பாக்கியை திருப்பி கொடு, தேர்தல் நேரத்தில் நீ வாங்கின துப்பாக்கி எனக்கு திருப்பி கொடுங்க, லைசன்ஸ் துப்பாக்கி, அதை வாங்கி வச்சுக்கிட்டு உங்க உயிருக்கு ஆபத்தா இருக்குதுங்க, பத்திரமா இருந்துக்கங்க. பத்திரமா இருக்கிறதுக்கு நீங்க சொல்றீங்க, ஏன்னா காவல்துறை திட்டியும் பிரயோஜனம் இல்ல. மொடக்குறிச்சியில இதே காவல்துறை அதிகாரிகளை திருப்பூர்ல அடிச்சப்போ அவங்களுக்கே பாதுகாப்பு இல்ல. இப்படி யாருக்குமே பாதுகாப்பற்ற சூழல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அதனால தான் சொல்றோம், இவர்கள் வெட்டி பந்தா பேசுவாங்க, வாய்கிலேயே பேசுவாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களோ, ஐயா துரைமுருகன் அவர்களோ, இவங்க எல்லாம் பேசுவாங்க, வெட்டி வந்தா பேசுவாங்க. ஆனா யாருக்கான ஆட்சி நடக்குதுங்க? குடிமகன்களுக்கான ஆட்சி.
கள்ளச்சாராய மரணம் ஏன்டா நடந்துச்சுன்னு கேட்டா இந்த மாநிலத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் சொல்றாரு, டாஸ்மார்க் சாராயத்துல கிக் இல்லைங்க, அதனாலதான் கள்ளச்சாராயத்தை தேடி போறாங்க. கள்ளச்சாராயத்துல கிக் இருக்குதாங்க, வாங்கி உங்க அமைச்சரவையில் இருக்க மொத்த பேரும் குடிச்சிட்டு செத்து போங்க, உங்களுக்கு நாங்க காசு தரோம். 10 லட்சம் ரூபாய் நீ தரேன், நான் 1 கோடி ரூபாய் தரேன். ஒரு அமைச்சருக்கு 1 கோடி ரூபாய் குடிங்கல கள்ளச்சாராயத்தை. சாராயம் காட்சி அதுல குடுக்கிற காசை தான் இந்த ஆட்சி அதிகாரமே நடந்துகிட்டு இருக்கு. அந்த குடிமகன்களுக்கு ஒழுங்கா சரக்கே கொடுக்க முடியல, இவன் விடியல கொடுப்பான்னு எல்லாரும் ஓட்ட போட்டு நம்ம தெருவில் நின்று கத்திக்கிட்டு இந்த காவிரி நதிநீர் உரிமையையும் இந்த மின்சார கட்டணத்தையும் இந்த அரசாங்கம் உடனடியா குறைக்கணும். அதே போல இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராத அளவுக்கு இந்த அரசு ஒழுங்கா ஆட்சி செய்யணும். ஆட்சி செய்ய முடியலன்னா இன்பநிதி இருக்கிறாப்ல, இன்பநிதி கூட வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு நீங்க பாட்டு கேம் விளையாண்டுகிட்டு இருங்க, சிசிடிவி போட்டு நல்லா ஜாலியா உட்காந்துக்கங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆட்சி அதிகாரத்தை தமிழர் கையில் கொடுங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.